புதிய அரசாங்கம், புதிய சிந்தனை. அப்ப புதுமைய மக்கள் விருப்பப்படுறாங்க. அதனால ஒரு காலம் கொடுப்பாங்க, 2 வருஷம் 3 வருஷம் கட்டாயம் காலம் கொடுப்பாங்க. அதுக்கு பிற்பாடு காணாமல் ஆக்கப்பட்டவங்களுக்கு நாங்க தீர்வு கொடுப்போம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு நாங்க குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு நிறுத்துவோம். இது போலயே அரசியல் செஞ்சு கொண்டிருந்தா கட்டாயம் மக்கள் கிழிச்சு தொங்க விடுவாங்க. அது எப்பேற்பட்ட அரசாங்கமாக இருந்தால், முக்கியமாக தேவாலயங்கள் திடீரென்று பாம் பிளாஸ்ட் ஆகி குண்டு வெடிச்சு ஈவ ரக்கம் இல்லாம அந்த ஒரு செயலை செஞ்சாங்க. கொத்து கொத்தாக எங்களோட சொந்தங்கள் எல்லாம் செத்து மடிஞ்சாங்க. அதாவது எங்கட மக்களினுடைய உணர்வோட விளையாடுறீங்க. எவ்வளவு பாரிய தவறு எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் கொண்டு குமிச்சிட்டீங்க. அங்க யாரும் உயிரோட இருக்கிறதுக்கு சம்பந்தம் இல்லை. அது ஒரு இனவெறி, இன ரீதியா நடத்தப்பட்ட ஒரு இனவெறி. அதுக்கு எங்கட தமிழர்கள் சில பேர் காட்டி கொடுத்து துணை போனாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். தற்போதைய அரசாங்கம் வந்ததுக்கு பிற்பாடுதான் முக்கியமான அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளா இருந்தாலும் சரி, இல்லாட்டி வேற யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சின்ன சின்ன செயற்பாடு செய்யறா கூட லஞ்சம் கொடுக்கணும். ஆனா தற்போதைய அரசாங்கம் வந்ததுக்கு பிற்பாடு லஞ்சம் வாங்குற வீதம் குறைஞ்சிருக்கு, பயப்படுறாங்க. ஆனா இன்றைக்கு முக்கியமா அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முக்கியமான வாக்குறுதிகள்ல இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்ல கொத்து கொத்தாக செத்த மக்களுக்கு நீதி கிடைக்கும். இதுக்கு பின்னுக்கு இருக்கிறது ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு மஹிந்த அவங்களுடைய திட்டம் தான். தேர்தல் ஆணைக்குழு பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை ஒன்று கூடி இது சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும், முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. ஏனென்றா இது தேர்தல் ஆணைக்குழு அவங்களுடைய சட்ட, அதாவது விதிமுறைகளை மீறக்கூடிய ஒரு செயற்பாடுன்ற மாதிரி தான் பாரு எதிர்ப்பு கொண்டு வந்திருக்கு. அது சம்பந்தப்பட்டவங்களை நீங்க நீதியாக இனம் சார்ந்து இல்ல, மதம் சார்ந்து இல்ல, மொழி சார்ந்து இல்ல, மக்களுக்கான அரசாங்கம் நீதியை நிலைநாட்டி காட்டுங்க. இதெல்லாம் அடுத்த கட்ட பிரச்சனை. ஆனா இந்த உயிர்த்த ஞாயிறு, இந்த பெரிய வெள்ளி, இதுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நாள். இந்த மாதிரியான நாட்கள்ல ஒரு உயிர்த்த ஞாயிறு தினத்துலதான் பாத்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு பாரிய ஒரு துன்பமான சம்பவம் நடந்தது. ஆனா இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷமும் அது நினைவுக்கு வருது. சொந்தங்களுக்கு வணக்கம். ஒன்றின் யோசிக்காதீங்க, எல்லாம் வெல்லலாம். இன்றைக்கு பெரிய வெள்ளி, குட் ஃப்ரைடே, அதாவது கிறிஸ்தவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு நாள். நான் இப்ப இலங்கை நாட்டுல திருகோணமலை மாவட்டத்துல இருக்கிறேன். இங்க எந்த ஒரு தேவாலயங்களுக்கு போனாலும் உங்களுக்கு தெரியும் அதிகமான மக்கள் உங்களால பார்க்கக்கூடிய வகையில இருக்கு. ஏனென்றா ஜேசு கிறிஸ்து மக்களுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்த ஒரு புனித நாள். அப்ப அதை நினைவு கூர்ந்து கிறிஸ்தவ மக்கள் அனுஷ்டிக்க கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாளா இருக்கு. இந்த நாள்ல தேவாலயங்களுக்கு போனா இந்த தற்போதைய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லணும். ஏனென்றா மக்கள் எந்த ஒரு பயமுமே இல்லாம, எந்த ஒரு அச்சமுமே இல்லாம இதை நினைவு கூர்ந்து இது சம்பந்தப்பட்ட செயற்பாடுகளை தேவாலயங்கள்ல செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு பாதுகாப்பு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. அதிகமான காவல்துறை, அதிகமான ராணுவம் குவிக்கப்பட்டிருக்காங்க எல்லா தேவாலயங்கள்லயுமே. பாத்தீங்கன்னா திருகோணமலை மட்டும் இல்ல, இலங்கையில எல்லா தேவாலயங்கள்லயுமே இது பலப்படுத்தப்பட்டிருக்கு. உண்மையாகவே தற்போதைய அரசாங்கத்துல இந்த பாதுகாப்பு இன்னும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சந்தோஷம். மக்கள் அச்சமே இல்லாம தேவாலயங்களுக்கு போறாங்க. அதே மாதிரிக்கு நாளைய மறுதினம், அதாவது ஜேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு புனித வெள்ளி, அதாவது உயிரை தன்னுடைய உயிரை மக்களுக்காக, மனிதருக்காக கொடுக்குறேன். ஆனா நாளைய மறுதினம் பாருங்க, அதாவது 3வது நாள் தன்னுடைய உயிர், அதாவது இந்த உலகம் விட்டு பிரிஞ்சு போகுது, மறுபடியும் அவர் உயிர் தெழுகிறேன். இதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு. இது மதம் சார்ந்த விஷயம் இல்ல, இது கற்றுக்கொள்ள வேண்டிய. இன்றைக்கு நாங்க விட்டு கொடுக்கிற தன்மை இருக்கணும், பொறுமை. ஒருத்தர் தவறு செய்தா அதை மன்னிக்க கூடிய பக்குவம், நாங்க தவறு செய்தால் மன்னிப்பு கேட்கக்கூடிய பக்குவம். அப்ப இந்த உலகத்துல நாங்க சம்பாதிக்கிற இந்த பொன், பொருள், பணம் சகலதுமே எங்களுக்கு சொந்தமானது இல்லை. நாங்க எல்லாத்தையுமே இந்த மண் உலகத்துல விட்டுட்டு தான் போவோம். ஆனா அதுக்காக சம்பாதிக்க கூடாது, உழைக்க கூடாதுன்றெல்லாம் சொல்ல வரல. கட்டாயம் வாழ்றதுக்கு சம்பாதிக்க உழைங்க. அதாவது நாளைய மறுதினம் உயிர்த்த ஞாயிறு, ஒரு முக்கியமான ஒரு புனித நாள். அப்ப இதே போல ஒரு நாள்ல தான் 2019ஆம் ஆண்டு உங்க எல்லாருக்குமே தெரியும் தேவாலயங்கள்ல கிறிஸ்தவ மக்கள் உயிர்த்த ஞாயிறை கொண்டாடி கொண்டிருந்தாங்க. சின்ன பிள்ளைகள், அம்மா, அப்பா, தங்கச்சி, எங்கிற சொந்தங்கள் எல்லாருமே அந்த நாள்ல பாத்தீங்கன்னா திடீரென்று முக்கியமாக தேவாலயங்கள்ல திடீரென்று பாம் பிளாஸ்ட் ஆகி குண்டு வெடிச்சு
ஈவ ரக்கம் இல்லாம அந்த ஒரு செயலை செஞ்சாங்க. கொத்து கொத்தாக எங்களோட சொந்தங்கள் எல்லாம் அப்படியே செத்து மடிஞ்சாங்க. மறக்கவே முடியாத ஒரு கருப்பு நாள். என்ன அதன் பிற்பாடு அதுக்கு நீதி கிடைக்கும், நீதி கிடைக்கும். இதுக்கு பின்னுக்கு யார் இருக்கிறாங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒருத்தவங்க ஒன்று சொல்றாங்க யோசிச்சாலும் மக்களுக்கும் ஒரு பாரிய சந்தேகம் இருந்தது. அரசியல் ரீதியான செயல்பாடுதான் இது அப்படின்ற மாதிரி. ஆனா தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்காக மஹிந்த ராஜபக்ச அவங்களுடைய திட்டம் தான் இது அப்படின்ற மாதிரி திட்டமாக இருக்கலாம். கருணா அவங்க கூட இதுல செயற்பட்டிருக்கலாம். ஏகப்பட்ட பிரச்சாரங்கள் செய்தாங்க. மக்கள் யூகிக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை தற்போது இருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக் அவங்களுடைய பிரச்சாரங்களை எல்லாம் பார்த்து ஆட்சி பீடத்துல கொண்டு வந்தாங்க. ஆனா இன்றைக்கு முக்கியமா அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முக்கியமான வாக்குறுதிகள்ல இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டுதாக்குதல்ல கொத்து கொத்தாக செத்த மக்களுக்கு நீதி கிடைக்கும். இதுக்கு பின்னுக்கு இருக்கிறது ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு மஹிந்த அவங்களுடைய திட்டம் தான் திட்டமாக இருக்கலாம் கதைச்சதை நம்பிதான் அதிகமான மக்களும் வாக்குகள் போடுறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான வாக்குறுதி, முக்கியமான ஒரு பிரச்சாரம். ஆனா இன்றைக்கு அந்த நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் இல்லை. ஆனா இந்த தற்போதைய அரசாங்கத்தை குறை சொல்லணும் என்ற நோக்கமே இல்லை. ஏனென்றால் தற்போதைய அரசாங்கம் வந்ததுக்கு பிற்பாடுதான் முக்கியமான அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளா இருந்தாலும் சரி, இல்லாட்டி வேற யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சின்ன சின்ன செயற்பாடு செய்யறா கூட லஞ்சம் கொடுக்கணும். ஆனா தற்போதைய அரசாங்கம் வந்ததுக்கு பிற்பாடு லஞ்சம் வாங்குற வீதம் குறைஞ்சிருக்கு. பயப்படுறாங்க, லஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. சந்தோஷமான விஷயம் என்ன. அதே மாதிரி சின்ன சின்ன தவறுகள் நடந்தா கூட உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். உண்மையாகவே தற்போதைய அரசாங்கத்துல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஆனா தற்போது நடக்கிற பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கும்போது பாரிய எதிர்ப்பு இருக்கேன்னு யோசிக்கலாம். அது மக்கள்ற பாரிய எதிர்ப்பு இல்ல, மக்கள் எதிர்ப்பு குறைவு. அரசியல் ரீதியாக அரசியல் சம்பந்தப்பட்ட எதிர்ப்பு தான் நடந்து கொண்டிருக்கு. ஆனா மக்கள் ஏன் இன்னும் பாரிய எதிர்ப்பை காட்டாம இருக்காங்கன்னா புதிய அரசாங்கம், புதிய சிந்தனை, அப்ப புதுமையை மக்கள் விருப்பப்படுறாங்க. அதனால ஒரு காலம் கொடுப்பாங்க. 2 வருஷம் 3 வருஷம் கட்டாயம் காலம் கொடுப்பாங்க. அதுக்கு பிற்பாடு காணாமல் ஆக்கப்பட்டவங்களுக்கு நாங்க தீர்வு கொடுப்போம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு நாங்க குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு நிறுத்துவோம். இது போலயே அரசியல் செஞ்சு கொண்டிருந்தா கட்டாயம் மக்கள் கிழிச்சு தொங்க விடுவாங்க. அது எப்பேற்பட்ட அரசாங்கமாக இருந்தால். அதனால தற்போதைய அரசாங்கமும் அரசியல் தான் செய்யறாங்க. யோசிச்சு பாருங்க, 2019ஆம் ஆண்டு இதே போல ஒரு நாட்கள்ல தேவாலயங்களுக்கு, அதுவும் தேவாலயங்களுக்கு என்னத்துக்கு போவாங்க, எவ்வளவோ துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள், எத்தனையோ சொல்ல முடியாத வலி வேதனையில கடவுளை தேடி போகும்போது அந்த தேவாலயங்கள்ல மக்கள் வெடிச்சு சிதறாங்கண்டா எப்பேற்பட்ட ஒரு துன்பமான விஷயம். அந்த துன்பமான விஷயத்தை எப்படி அதை கடந்து போறதுன்னு. அப்ப அதுக்கான நீதி வழங்கப்படுமான்னு கேட்டீங்கன்னா பாரிய சந்தேகம் மக்கள் மத்தியில வந்திருக்கு. நீங்க அரசியல் செய்யறதுக்காக அரசியல் வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க. உண்மையாகவே இதுக்கு பின்னுக்கு மஹிந்த தரப்பு தான் இருக்குதா, பிள்ளையானவங்க தான் இருக்கிறாங்களா, நிரூபிச்சு காட்டுங்க. சொல்லாதீங்க, கதைக்காதீங்க, நிரூபிச்சு காட்டுங்க. நீங்க நிரூபிக்காத வரைக்கும் இந்த அரசாங்கமும் ஒரு பொய்யான, ஒரு ஏமாற்றக்கூடிய அரசாங்கமாக மக்கள் நினைப்பாங்க. இந்த உள்ளூராட்சி தேர்தல் சமயத்துல பாருங்க, பாரிய வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. அரசாங்கம் மட்டுமல்ல, எல்லாருமே இந்த வாக்குறுதிகளை எல்லாம் கேட்கும் போது அமெரிக்கா தோத்து போயிடும். அமெரிக்கா நாடு சின்ன ஒரு சாதாரண பொருளாதார சிக்கல் இருக்கிற நாடு போலவும் இனிமே எங்கட இலங்கை நாடுதான் மிகப்பெரிய அமெரிக்காவை விட பல மடங்கு வளர்ச்சி அடைய போற ஒரு நாடு மாதிரியும் இருக்குது. எங்களோட வாக்குறுதிகளை கேட்கும் போது உண்மையாகவே பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கறத நிறுத்திட்டு சாத்தியமாக கூடிய ஆரோக்கியமான வாக்குறுதிகளை கொடுத்து உண்மையை கதைச்சு ஆட்சிகளை கைப்பற்றுங்க ஐயா, அதிகாரத்தை கைப்பற்றுங்க. இனிமே இந்த உள்ளூராட்சி இந்த சிறு சிறு அதிகாரங்கள் தான். ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா ஜனாதிபதி அவங்க சொல்றீங்க என்னது, அரசியல் செய்யாதீங்க, தயவு செய்து சில உணர்வோடு விளையாடாதீங்க. அதாவது ஒரு தேவாலயங்கள்ல ஒரு உயிரை தண்ட பிள்ளைகளை கொடுத்து போட்டு இருக்கிற அம்மாமார், அப்பாமார், தங்கச்சிமார், இப்படி ஒவ்வொரு சொந்தங்களை அவங்களோட சொந்தங்களை அப்படியே கொடுத்து போட்டு இருக்கும் போது நீங்க அரசியல் செய்யும் போது எவ்வளவு ஒரு வேதனை துன்பமா இருக்கு. இன்றைக்கு காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க எத்தனை பேர். அதுக்கு இன்றைக்கும் பாருங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றத நாங்க ஆராயிரம் என்று சொல்றீங்க தேர்தல் பிரச்சாரத்துல. அதாவது எங்கட மக்களினுடைய உணர்வோட விளையாடுறீங்க. எவ்வளவு பாரிய தவறு எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் கொண்டு குமிச்சிட்டீங்க. அங்க யாரும் உயிரோட இருக்கிறதுக்கு சம்பந்தம் இல்லை. அது ஒரு இனவெறி, இன ரீதியா நடத்தப்பட்ட ஒரு இனவெறி.
அதுக்கு எங்கட தமிழர்கள் சில பேர் காட்டி கொடுத்து துணை போனாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்ப அது சம்பந்தப்பட்டவங்களை நீங்க நீதியாக இனம் சார்ந்து இல்ல, மதம் சார்ந்து இல்ல, மொழி சார்ந்து இல்ல, மக்களுக்கான அரசாங்கம் நீதியை நிலைநாட்டி காட்டுங்க, கதைக்காதீங்க, அரசியல் செய்யாதீங்க. அதே மாதிரிக்கு இந்த இன்னும் ஒரு பெரிய ஒரு பாரிய ஒரு சிக்கலோடு போகுதுன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த தேர்தல் சமயத்துலதான் கண்ட கதையெல்லாம் கதைப்பாங்க. ஆனா ஜனாதிபதி அப்படின்றது ஒரு நாட்டினுடைய ஒரு கட்சி சார்ந்து இருக்க கூடாது, மக்களினுடைய ஒரு நபராக பார்க்கக்கூடிய அவர் பொறுப்பில்லாம கதைக்கிறீரோ அப்படின்ற ஒரு எண்ணமும் தோணுது. ஏன் அப்படின்னா இந்த உள்ளூராட்சி தேர்தல்ல அதாவது தற்போதைய அரசாங்கத்துக்கு வாக்களிக்காம வேற யாராவது உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெறுவாங்களா இருந்தால் நீங்க போட்டால் அவங்களுக்கு பணம் அரசாங்கம் வழங்குறதாக இருந்தா ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிப்போம். அனுரவினுடைய உள்ளூராட்சியை கைப்பற்றக்கூடியவங்களாக இருந்தாங்கண்டா கண்ணை மூடிக்கொண்டு காசை கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு பாரிய ஜனநாயக கதை. அது இல்ல, அது சர்வாதிகாரமான ஒரு கதை அப்படின்ற மாதிரி பாரிய எதிர்ப்பு சமூக ஊடகத்துல வந்ததுக்கு பிற்பாடு தேர்தல் ஆணைக்குழு பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை ஒன்று கூடி இது சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் முடிவு எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. ஏனென்றா இது தேர்தல் ஆணைக்குழு அவங்களுடைய சட்ட அதாவது விதிமுறைகளை மீறக்கூடிய ஒரு செயற்பாடுன்ற மாதிரி தான் பாரிய எதிர்ப்பு கொண்டு வந்திருக்கு. இதெல்லாம் அடுத்த கட்ட பிரச்சனை. ஆனா இந்த உயிர்த்த ஞாயிறு, இந்த பெரிய வெள்ளி, இதுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நாள். இந்த மாதிரியான நாட்கள்ல ஒரு உயிர்த்த ஞாயிறு தினத்துலதான் பாத்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு பாரிய ஒரு துன்பமான சம்பவம் நடந்தது. ஆனா இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷமும் அது நினைவுக்கு வருது. நன்றி மக்களே. இரவாயிருச்சு, சில விஷயங்களை நான் கதைச்சிருக்கிறேன். உங்களோட கருத்துக்களை நீங்க பதிவு செய்யுங்க. அதே மாதிரிக்கு தற்போதைய அரசாங்கம் நிறைய மாற்றம் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி முக்கியமான இன்னும் ஒரு பிரச்சனை, கையிட்டி விகாரையில பாத்தீங்கன்னா அதுல அரசியல் கட்சி சார்ந்தவங்க விலக வேண்டும், அரசியல் செய்யறாங்க. தென்னிலங்கையில செய்யற அரசியலை அவங்க விலகணும் என்று சொல்றீங்க. ஐயா, ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு பிரச்சனை ஒன்று நடந்திருக்குண்டா அந்த பிரச்சனைக்கு நீதியை வழங்கணுமே தவிர அது சார்ந்த அரசியல் கட்டாயம் நடக்கும். அதை குறை சொல்லி கொண்டு தப்பிக்க முடியாது. கட்டாயம் எல்லாருக்குமே தெரியும். அது எங்கட நிலம், எங்கட மக்கள் நிலம், எங்கட பாட்டன் கூட்டன் வாழ்ந்த நிலம். நிலம்ங்கிறது அதுல இருக்க வாழ்ற மக்கள் எங்கட மக்கள். ஆனா விகாரை அது தேவையில்லாத ஒரு விஷயம் உண்டு. அப்ப அதுக்கு எப்படியுமே நீதி எங்கட மக்கள் சார்ந்து கிடைக்காதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன் தெரியுமா? அப்படி கிடைச்சா தென்னிலங்கையில உங்களை ஆட்சி பீடத்துல இருந்து அதிகாரத்துல இருந்து இறக்கி விட்டுருவாங்க. அதனால ஓப்பனா சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு இப்படியான பொய்யான கதைகளை கதைக்கிறதுல எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. உண்மையான நபர், உண்மையான ஒரு ஜனாதிபதி, உண்மையான ஒரு நீதி வழங்கக்கூடிய ஒரு நபரா இருந்தா இனம் சார்ந்து நிக்காம, மதம் சார்ந்து நிக்காம, மொழி சார்ந்து நிக்காம நீதியை வழங்குங்க. அதை விட்டுட்டு பேரம் பேசுற வேலைக்கு போகக்கூடாது. பேரம் பேசுறது அப்படின்றது ஒரு சிறந்த நீதியாக இருக்காது. சிறந்த நீதின்றது நீதியை கொடுக்கும். மக்கள் ஒரு பாதிக்கப்பட்டவன் என்னத்தை விருப்பப்படுறானோ, எதை ஏற்கிறானோ அதை கொடுக்கணும். திணிக்கிறது நிதி இல்ல, திணிக்கிறது ஒரு சர்வாதிகாரம். நான் யாழ்ப்பாணத்துக்கு அந்த தையிட்டி விகாரைக்கு போன நான் இப்ப 2-3 நாட்களுக்கு முதல் போகும்போதுதான் பார்த்தேன். அவ்வளவு நிலம் ராணுவத்தால பிடிக்கப்பட்டிருக்குது, ராணுவ கேம்ப் இருக்குது, ராணுவ முழுக்க பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்கிறாங்க யாழ்ப்பாணத்துல. என்னத்தை கலைக்கிறது. நன்றி மக்களே. இன்னும் ஒரு காணொலியில உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். நன்றி.